ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்க நல்லாம்பட்டின்ற ஊரில் கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கோம். 12 வருஷம் கழிச்சு இது பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் ஊரில் கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆனால் கோயிலுக்கு வந்த இடத்துல சைடு பிஸ்னஸ் நம்மளுக்கு ஃபைனான்ஸ் எதுவும் வரலைன்னா எப்படி, அதான் வந்துட்டு இங்கே பப்ஸ் செய்வாங்க, தேங்காய் பப்ஸ் எல்லாம் செய்வாங்க. அங்கே வந்திருக்கோம், வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஆமாடா பப்ஸ் வாங்கிக்கலாம். நம்ம பப்ஸ் வாங்குவோம். ஸோ இங்கே வந்து அந்த அடுப்பு தான், அதில் தான் செய்வாங்க. இதில் மாவாட்டுவாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கும். இதான் அங்கே போட்டு வாங்கியாச்சு நண்பர்களே. பாருங்கள், எங்கள் அம்மாச்சி வந்து போகிற வழியில் எடுத்துறாங்க. எனக்கு ஒன்று கொடுங்க. இங்கே பார்த்தீங்களா? இல்லை இல்லை, வீடியோ இங்கே பாருங்க. உள்ள தேங்காய் ஸ்டப்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் கைஸ். இங்கே வந்தாலே நாங்கள் இது வாங்காமல் போகணும். திண்டுக்கல் வந்தாலே, அதுவும் புள்ளம்பட்டிக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்தால் வாங்காமல் நகலவே மாட்டான். சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த சந்தில் இருக்குன்னா, நம்ம நேராக வந்தோம்னா இங்கே ஒரு எல்லோ கலர் கம்பி மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கே தான் இருக்குது. நாங்கள் அதை கம்பி போகிற வழியில் பப்ஸு கம்பெனி, நல்லாம்பட்டி போகிற வழியில் பப்ஸு கம்பெனி. நீங்கள் முன்னால் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு. இந்த போர்டு பார்த்துக்கோங்க. இந்த போர்டிலேருந்து நேராக உள்ளே போனீங்கன்னா ஒரு வீடு மாதிரி இருக்கும். குப்பா நகரா? சுபா நகரா? சாரி கைஸ், நான் குப்பா நகர்ன்னு சொல்லிட்டேன். சாரி கைஸ். இதான் எங்கள் பாட்டி. எங்கள் பாட்டி இருக்கிறோம். உங்கள் திண்டுக்கல் பற்றி சொல்லுங்கள். திண்டுக்கல்ல இன்னைக்கு கும்பாபிஷேகம். நல்லாம்பட்டி கருப்புசாமி கோயில், குஞ்சாயம்மன் கோயில், கண்ணடிச்சி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. ஓகே, மக்கள் எல்லாரும் வந்துருந்தாங்க. பேத்திங்களுக்குலாம் என்ன வாங்கி கொடுத்தீங்க? பப்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கோம். பொம்மை கார் வாங்கி தர சொன்னாங்க, வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. கேட்டால் சின்ன பிள்ளை இல்லை, நீ பெரிய பிள்ளைங்கிறாங்க. என்னங்க நியாயம் இதெல்லாம்? பொம்மை காருக்குலாம் யாருங்க சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைன்னு வித்தியாசம் பார்ப்பாங்க? சொல்லுங்கள் நீங்களே. முக்கியமான விஷயங்க, ஒரு பர்சனை கார்லன்னு கோச்சிப்பாங்க. அப்புறம் அதனால் இப்போ காமிச்சிடலான்னு கேமரா ஆன் பண்ணேன். இவங்க தான் என் உடன் பிறப்பு, மை சிஸ்டர்ஸ். These two are my sisters and she is one of that. பொடி நடை பயணம். சி பொடி நய சி கருமம் என்ன சொல்லுவாங்க அது? பொடி நடை பயணம் அம்மாச்சி வீட்டை நோக்கி. கொடி நடை பயணம். எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு நாங்களாக தான் போகிறோம். பார்த்துக்கோங்க. பார்த்துட்டீங்களா? இந்த என் தங்கச்சி, அது எங்கள் மாமா பொண்ணு, இது எங்கள் அக்கா, இது எங்கள் அம்மா தங்கச்சி, எங்கள் அம்மாச்சி. எங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் கசகசன்னு ரொம்ப ஃப்ரீயாக சேலை. என் ட்ரெஸ்ஸை கம்மிங்க. ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா? ஒரு ஜீன் பேண்ட், ஒரு சட்டை, அவ்வளோதான். ஓவர். ஜாலியாக நடந்து போயிட்டு. ஹாய் சொல்லு. திண்டுக்கல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கே போக லேட்டாக வருது. இன்னைக்கு நடந்த கும்பாபிஷேகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பராக இருந்துச்சு. என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணாங்க? ஆனால் கும்பாபிஷேகத்தை மிஸ் பண்ணிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த காலையிலேருந்து என்னெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் சொல்லுங்கள். காலைல எந்திரிச்சேன், ப்ளவுஸ் தைக்கல, போய் ப்ளவுஸ் தைச்சிட்டு வந்து லேட்டாக கிளம்பி திட்டு வாங்கி எங்கள் அம்மாட்ட நல்லா கண்டபடி பேசுன்னு பேசி அப்புறங்க அதுக்கப்புறம் வந்தோம். பார்த்தா கும்பாபிஷேகம் வந்து போச்சு. சரின்னு போய் தீர்த்தத்தை தெளிச்சுட்டு திருநீரை வச்சுட்டு சாப்பிட்டு மாமா வீட்டில் பட்டு அவ்வளோதான் தூங்கிட்டு இப்போ கும்பாபிஷேகம். இப்போ அம்மாச்சி வீட்டுக்கு போய் இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் நடக்க வீடியோ தாங்க இது. தூங்கி எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு சாரி எங்களால் அம்மாச்சி வீட்டுக்கு போகலான்னு போனோம். போகிற வழியில் அந்த பப்ஸ் கடை விடுவோமா? நாங்கள் சும்மாவே ஊருக்கு வந்தால் பப்ஸ் கடை போகாமல் இருக்க மாட்டோம். அதான் பப்ஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் அம்மாச்சி வீட்டுக்கு. சாரி காய்ஸ், எங்களால் அது முன்னாடி எடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. காலையிலேருந்து ரொம்ப பிஸிங்க.
சாரிங்க நீ சொல்லுங்க. பிஸியெல்லாம் இல்லை, வெட்டியாக தான் இருந்தா, கொஞ்சம் வீடியோ எடுக்க மறந்துட்டா. அதனால வந்துட்டு மேடம் அப்படி பண்ணுறாங்க. இங்கே ஒரு போஸ்டர் பார்த்தேங்க. இந்த போஸ்டரில் வித்தியாசமாக ஒன்று எழுதியிருந்தாங்க. நார்மலாக காது குத்துக்கு வந்துட்டு என்னென்னு எழுதுவாங்க, காதணி விழா அப்படின்னு எழுதி போஸ்டர் போட்டு விட்டுவாங்களா. ஆனால் இங்கே ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட்டாக அதுவே வந்துட்டு செவிப்பொன் சூட்டு விழா அப்படின்னு போட்டோம்னா அவங்களுக்குலாம் பாராட்டலாங்க. கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டே கொடுக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு போல ஃபோட்டோ டிவிக்காரங்களுக்குலாம் தெரில. அந்த ஃபோட்டோவை நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம்னா அப்போ வெயில் காய்ஸ் இஞ்சி தின குரங்கமாக இருக்கா மூஞ்சி. ஆனால் நான் சரியான வெயில், ஃப்ரீயாக இருக்கேன் guys. சரியான வெயில். சும்மாண்ட சுடும் போல தோசையை ஊற்றலாம் போல மண்டையில். இங்க பாருங்க வாட்ச் வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த வாட்சில் என்னன்னா சார்ஜ் போயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கும்பாபிஷேகத்தை பற்றி அப்புறம் இன்னைக்கு நடக்கிற இதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தான். இவன் எப்பயோ வாங்கினா வாட்சை பற்றி சொல்லிட்டு இருக்கா. அடி வாங்க ரேட் போகிறேன், எவ்வளோ தெரியுமா? இது ரொம்ப காஸ்ட்லி. அடி வாங்க போகிறேன். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா வெளுத்து கவிசிக்கா, நீங்கள் இன்னைக்கு என்னென்ன பொம்மையில் வாங்குனீங்க? ரொம்ப முக்கியம், என்னால் கூப்பிட முடியல, தயவுசெய்து பேசுங்க. சொல்லுங்கள் பவிஷிகா, என்னென்ன பொம்மை வாங்குனீங்க? பார்பி, ஆ துப்பாக்கி, 2 பொம்மை வாங்கிட்டியா? எனக்காச்சும் ஒன்று தருவீங்களா? தருவோம். ஓகே, குட் கேர்ள். எனக்கு தெரியாம போய் வாங்கிட்டு வந்திருக்காங்கங்க. இப்படி தான் சொல்லுவாங்க, நம்பவே கூடாது. ரைஸ் இந்த நடப்பாதை பாருங்க. இந்த மாதிரி நடப்பாதையெல்லாம் வந்துட்டு கிராமத்தில் மட்டும் தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. இப்போல்லாம் வந்துட்டு கிராமமே வந்துட்டு சிட்டியாக மாறிட்டு வருது. ஆனால் இந்த இடம்லாம் இப்படியே தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் இதுவும் மாறிடும், நாங்கள் நம்புகிறோம். பாருங்க நல்லா தான் இருக்குது. அந்த இடம்லாம் சுத்தமாக மறக்க முடியாதுங்க. அந்த பஸ் ஒன்று இருக்குதுல்ல, அந்த பஸ்ஸுக்கு பக்கத்தில் ஒரு இடம், அது வந்து என்னமோ சொல்லுவாங்க கவர்மெண்ட் இடம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் வந்துட்டு முதல்லலாம் வந்துட்டு எல்லாம் கழிவுக்காக யூஸ் பண்ணுவோம். பன்னியெல்லாம் இருக்குங்க, இங்கே பன்னியெல்லாம் இருக்கும். ஒரே கூத்தாக இருக்கும் இங்கெல்லாம் வந்தோம்னா. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்தோம், ஓகேங்களா? ஒரு கதை சொல்கிறேன். நாங்கள் வந்துட்டு எங்கள் பெரியம்மா பசங்க, எங்கள் சித்தி பசங்க எல்லாம் இருப்பாங்க. நாங்கள் வந்துட்டு கழிவு போகிறக்காக இங்கே வருவோம், ஓகேங்களா? இங்கே வந்தோம்னா இந்த பன்னிங்க இருக்குல்ல, பன்னிங்க, வெள்ளை பன்னிங்க, இந்த பன்னிங்கெல்லாம் சும்மாவே இருக்காது. என்ன பண்ணும் தெரியுங்களா? நம்ம போயிட்டுருப்போம், பின்னால் வந்து முட்டிடுவோம், நம்ம முன்னால் விழுந்துருவோம். சரியான கூத்தாக இருக்கும். நல்லா பின்னால் வருதுன்னு தெரிஞ்சாலே குடுகுடுன்னு எழுந்து ஓடியே போயிடுவேன். அப்புறம் இருந்து ஒரு டைம் கீழெல்லாம் விழுந்திருக்கேன். இந்த பிள்ளைலாம் அப்போ வந்துட்டு 2 வயசு பிள்ளை. இப்போ எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு பாருங்க. இப்போ எனக்கு வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன வயசு? 11 வயசு ஆச்சு. 11 வயசு ஆச்சு. உனக்கு என்ன வயசு? எனக்கு 15 வயசு. இந்த அக்காவுக்கு 32 வயசு. இந்த பிள்ளை 9வது படிக்குது, எங்கள் மாமா பொண்ணு. இந்த அக்காவுக்கு கல்யாண வயசு. ஆமாம்மா, அடுத்த வருஷமே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஏன் நீங்கள் வேறு அமைதியாக இருங்க. நானே இப்போ தான் காலேஜ் முடிக்க போகிறேன். காலேஜே ரொம்ப வருஷமாக படிக்கிற மாதிரி இருக்குங்க எனக்கு. ஒரு மனுஷன் படிக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியும். இங்கே பாருங்க, இதில் வந்துட்டு இந்த பக்கம் போனாலும் போகலாம், இந்த பக்கம் போனாலும் போகலாம். இப்படி போனால் அப்படி சுற்றணும், இப்படி போனால் இப்படி போகணும், அவ்வளோதான். ஐயோ மாடு, மாடு தானே. கைஸ் இந்த வீடு வந்துட்டு பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு மோஸ்ட்டாக சொந்தக்காரங்க மட்டும் தான் இருக்காங்க. எல்லா பக்கமும் எந்த பக்கம் போனாலும் சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. இங்கிட்டு திரும்பினா சொந்தக்காரங்க நேராக போகணும், இங்கிட்டு திரும்பினாலும் இந்த பக்கம் தாங்க திரும்பணும். எங்கள் பாட்டி வீடு தாங்க இருக்குது, அங்கே பாருங்க. எங்கள் பாட்டி வீடு கொஞ்சம் எல்லாம் கட்டாமல் இருக்கும். எங்கள் தம்பிங்க தான், அதெல்லாம் எங்கள் சித்தி பசங்க. இதெல்லாம் கட்டாமல் இருக்கும். நீங்கள் பார்த்து எதுவும் இது நினச்சிக்காதீங்க, ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு. எல்லாம் வந்துட்டு எங்கள் சித்தி பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இதான் வந்துட்டு எங்கள் பாட்டி வீடு. ஆன் ப்ராசஸ் 2 இயர்ஸாக இன் ப்ராசஸில் இருக்குது இந்த வீடு. நைஸ் வீடுங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்களா,
சரியான வீர சாகசம்லாம் இங்கே நடந்திருக்கு. அங்கேருந்து எங்கள் மாமா கீழே விழுந்திருக்காங்க வேணும்னே. எங்கள் வீடு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தாலும் பாரம்பரிய வீடுங்க, நல்லாயிருக்கும். வாடையே சூப்பராக இருக்கும். அவள் கிடக்குறான், அவள் அப்படி தான் பேசுவாள். இங்கே பாருங்க, இதான் எங்கள் பாட்டி வீடு, எங்கள் அம்மாச்சி வீடுங்க. பாட்டி வீடு எல்லாம் சொல்லக்கூடாது. பாருங்க, சாமி ரூம். நான் தெரிகிறேன், நான் கண்ணாடியில்